வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அதிகாரிகளுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமித அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்தடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரண். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா ஆரம்பிக்கலாங்கய்யா. நீங்க நாலொரு துதிப்பாடி விநாயகர் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாருங்கள் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையும். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்தபரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல்மலை வில்லார் அருளியே கொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த சித்தாந்த சென்னறியிலே நம்மையெல்லாம் ஈடுபடுத்தி இருக்கிற சிவஞான போதத்தை தந்தருளிய மெய்கண்டார், அவரது சீடரான அருள்நந்தி சிவாச்சாரியார், அவரது சீடரான மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணாக்கரான உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி ஒப்பெய்கிறேன். அதே போல என்னை இந்த சித்தாந்த சென்னறியிலே ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் திரு கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும், அதனை திறம்பட நிர்வகித்து வருகிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், இதனை பதிவு செய்து உரிய காலத்திலே யூடியூபிலே பதிவேற்றம் செய்து இதனை ஆவணப்படுத்தி வருகிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும், எப்பொழுதும் யூடியூபில் கேட்டு விமர்சனம் செய்கிற எமது கல்லூரி நண்பர் ஆலத்தூர் சண்முகம் ஐயா அவர்களுக்கும், இதிலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். நாம் திருவருட்பயன் என்கிற ஒரு ஞான நூலினை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நூலினை அருளி செய்தவர் உமாபதி சிவாச்சாரியார். இவர் வெண்பா வடிவிலே, குறள் வெண்பா வடிவிலே 10 அதிகாரங்களாக 100 குறள் வெண்பாக்களை அமைத்திருக்கிறார். இதிலே ஓமை நயம் மிகவும் அதிகமாக இருந்ததை கடந்த அமர்வுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இலக்கிய சுவையோடும் இலக்கணத்தோடும் அமைந்திருக்கிற இந்த குறள் வெண்பா கற்போருக்கு
இனிமை பயப்பதாகவும் சித்தாந்தம் பயில்வோருக்கு இரண்டாவது நூலாகவும் அமைந்து சிறப்பு பெறுகிறது. நேற்றைய தினம் மறைஞான சம்பந்தருடைய குருபூஜை விழா. அவருடைய சீடர் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிற நூலின் ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட அவருடைய உபதேசத்தினாலே உமாபதி சிவாச்சாரியார் சித்தாந்த அட்டகம் என்கிற 8 நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞானகுருவினுடைய நூலைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 4 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். முதல் அதிகாரத்திலே பதியினுடைய இயல்புகளை பதிமுதுநிலை என்ற தலைப்பிட்டு 10 குறளிலே சொன்னார். இரண்டாவதாக பாசம், அதை பற்றி விளக்கும் பொழுது இருள் மலநிலை, அதற்கு முன்னர் உயிரவை நிலை என்று உயிரினுடைய இயல்புகளையும், பிறகு பாசத்தினுடைய இயல்புகளையும், பின்னர் திருவருளினுடைய இயல்பையும் அருளது நிலை என்ற அதிகாரத்திலே சொன்னார். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அதிகாரம் அருள் உரு நிலை. திருவருளானது உருவமாக குரு வடிவமாக வந்து நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய இயல்பினை இந்த அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். ஏன் உருவ வழிபாடு தேவை? இறைவனுக்கே உருவம் தேவைதானா என்று நாம் சிந்தித்தால், இறைவனுக்கு 2 காரணங்களுக்காக உருவம் தேவைப்படுகிறது. ஒன்று, அவர் செய்யக்கூடிய 5 தொழில்களையும் செய்வதற்கு உருவம் தேவை. இரண்டாவது, நம் போன்றோருக்கு மானுட சட்டை தாங்கி உபதேசம் செய்வதற்கு உருவம் தேவை. அந்த காரணத்தினாலேதான் இறைவன் உருவமாக நமக்கு வந்து தன்னுடைய பெரும் கருணையினாலே வந்திருக்கிறார் என்று பார்த்தோம். நம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் பக்குவத்தை பார்த்து நமக்கு முன்னாலே வந்து உபதேசம் செய்கிறார் என்று முதல் குறளிலே பார்த்தோம். இரண்டாவது குறளிலே அந்த குருதான் நம்முடைய அறிவுக்குள் அறிவாக இருப்பதனாலே நமக்கு இருக்கிற நோயினை அறிந்து கொண்டவர். எனவே நோயினை தீர்ப்பவர் நம்மை பற்றி அறிந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதனாலே இறைவனே நமக்கு உபதேசம் செய்து நமது மலங்களை நீக்குகிறார் என்று பார்த்தோம். அதே போல மூன்றாவதாக அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. அந்த குருவை இங்கே இருப்பவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு கூட சொன்னோம். அப்பூதி அடிகளார் தன்னுடைய குருவான திருநாவுக்கரசு பெருமானை பார்க்கவில்லை, அவர் நேரிலே வந்தபோது கூட தெரியவில்லை என்று சொன்னோம். அதே போல சுந்தரருக்கு பெருமான் அந்தன வடிவம் தாங்கி வந்து திருமணத்தை தடை செய்யும் போது கூட அவராலே அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கடந்த அமர்விலே சிந்தித்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற குறள் 44வது குறள். பொய் இருண்ட சிந்தை பொறியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக என்ற ஒரு குறள் பார்க்கிறோம். பொய் இருண்ட என்றால், பொய் என்றால் ஆணவ மலம், இருண்ட என்றால் அறியாமையே வடிவமான சிந்தைனா மனம். ஆக நமக்கு மனத்திலே ஆணவ மலம் பற்றி இருக்கிறது. அந்த ஆணவ மலம் பற்றி இருக்கிற போது ஆணவம் பற்றி இருக்கிறது என்பதை தெரியாமலேயே நம்மை வைத்திருக்கிறது. ஆக ஆன்மாவுக்கு ஆணவ மலம் பற்றி இருக்குன்னு தெரியல. எனவே இதை பொய் என்று குறிப்பிட்டார். அப்ப பொய் இருண்ட என்றால் இருட்டாக இருக்கக்கூடிய, என்ன இருட்டு? இங்க அறியாமைதான் இருட்டு. அறியாமையை இருட்டாக வைத்திருக்கக்கூடிய மனத்தை உடையவர்கள் பொறியிலார். பொறியிலார்னா திருவருளை பெறக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள். அவர்களுக்கு
ரெண்டுமே தெரியாது. என்னென்ன தெரியாது? போதம். போதம்னா அறிவு. அறிவே வடிவான அருள். அப்ப இறைவனுடைய அருள் இருக்கு பாருங்க, இறைவனுடைய அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் திருவருளாக வெளிப்பட்டு நிற்கிறது. அந்த திருவருளையும் ஆம் மெய். ஆம் மெய்னா அந்த திருவருளே வடிவாக வந்திருக்கிற உருவத்தையும், அதாவது குருவையும் இரண்டும் காணார். இந்த இரண்டையும் அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார். அப்ப இரண்டு நமக்கு வருது. என்னென்ன வருது? இறைவனுடைய அறிவாகிய திருவருள் வருகிறது ஒண்ணு. இரண்டாவது, அந்த திருவருளையே வடிவமாக கொண்டு குரு வருகிறார். ஆக திருவருள் குரு ஆகிய இரண்டுமே நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் இவற்றை இந்த ஆன்மாவானது ஆணவ மறைப்பின் காரணமாக அறிந்து கொள்ளாமலேயே இருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆக பொறியிலார் என்பதற்கு பக்குவம் இல்லாதவர்கள் என்று சொல்கிறோம். ஏன் பக்குவம் இல்லாதவர்கள் என்று சொல்கிறோம்னு கேட்டா, பொறி அப்படின்னா இந்த 5 பொறிகளை சொல்கிறார்கள். சிலர் பக்குவம் என்று சொல்கிறார்கள். ஆக பொறி என்பது பக்குவம் இல்லாத ஆன்மாக்களால தான் அறிவையும், அறிவாகிய திருவருளையும், திருவருள் வடிவமாக இருக்கிற குருவையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நாம இறைவன் தானே குரு வடிவமாக வருவார்னு சொன்னீங்க. இப்ப நீங்க திருவருள் வடிவமாக வருகிறதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டால், இறைவன் வேறு, அதனுடைய திருவருள் வேறு அல்ல என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வேறு அல்ல, திருவருள் வேறு அல்ல. அப்ப இறைவன் குரு வடிவமாக வருவது போலத்தான் திருவருளும் குரு வடிவமாக வருகிறது. திருவருள் தான் குரு வடிவமாக வருகிறது என்பதை அறிந்து கொண்டால் இந்த முரண்பாடு இருக்காது. இப்போ இந்த இறைவனோ அல்லது திருவருளோ ஒரு சுத்த ஆன்மாவை தன்வயப்படுத்திக் கொள்கிறது. தன்வயப்படுத்தி கொண்டு இறைவனாகவே இருந்து இவருக்கு உபதேசம் செய்கிறார். அப்படி இறைவனாகவே இருந்து உபதேசம் செய்வதனால இது எப்படி சார் நடக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. ஒண்ணு, உலையில் இட்ட இரும்பு. உலைக்களத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இரும்பு வடிவத்திலேயே அப்படியே நெருப்பா இருக்கும். அப்ப தீயானது இரும்பை உட்கவர்ந்து தன்வயப்படுத்தி உள்ளது. அப்ப இப்போ அதை தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நெருப்பு சுடும். இரும்பினுடைய தன்மை சுடாது. அந்த நெருப்பு தன்வயப்படுத்தி இருக்கிறதுனால நெருப்பினுடைய தன்மையை, சுடும் தன்மையை இரும்பு பற்றி கொள்கிறது. எனவேதான் இரும்பு சுடுகிறது. ஆனா இரும்புக்கு சுட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய தன்மை சுடுதல் இல்லை. ஆனா சுடுதல் என்பது வெப்பத்தினுடைய தன்மை, தீயினுடைய தன்மை. தீயானது தன்வயப்படுத்தி எவ்வாறு இரும்பை தன்வயப்படுத்தி இருக்கிறதோ அதை போலவே இறைவன் அல்லது திருவருள் தன்வயப்படுத்தி இந்த சுத்த ஆன்மாவை குருவாக மாற்றி நம்மிடத்திலே அனுப்பியிருக்கிறார். அப்ப குரு தன்னுடைய இயல்புல இருக்க மாட்டார், சிவமாம் தன்மையில் இருப்பார். எனவேதான் குருவே சிவம் என கூறினன் நந்தி. அப்ப குரு வேற, திருவருள் வேற, சிவம் வேறு அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதாவது காணார் மிகன்னு சொன்னார். இந்த ஞானமாகிய அருளையும் அருள் வடிவம் கொண்டதாகிய ஞான குருவையும் இரண்டையுமே அறிய மாட்டார் என்பதனாலதான் போதம் ஆம் மெய் என்று சொன்னார். ஆக மெய் என்பது இங்கே குருவை குறிக்கிறது, அருள் ஒடியமாகிய குருவை குறிக்கிறது. இப்போ இந்த ரெண்டையுமே தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, சரி ஒருத்தருமே உலக ஆணவ மரத்தினால தெரிஞ்சுக்க மாட்டாங்களே, அப்ப எப்படிதான் குரு மாணாக்கரையோ அல்லது மாணாக்கர் குருவையோ தேடிக்கொள்வார் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பேர் இருந்தாலும் சிவமாம் தன்மை பெற்றுள்ள குருவானவர் பக்குவமுள்ள ஆன்மாவை பார்த்து அவரை கண்டறிவார், அவரை அழைத்து தேவையான உபதேசங்களை செய்வார். இப்போ எவ்வளவு பேர் கும்பல்ல இருந்தா கூட எப்படி ஒரு தலைவன்
தலைவியினுடைய நோக்கை பார்க்கிற பொழுது தலைவியை கண்டுபிடிச்சு கூப்பிடுற மாதிரி, எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த பெண்ணை கண்டுபிடித்து கூப்பிடுவது போல ஒரு குருவானவர் மாணாக்கரை, பக்குவமுள்ள ஆன்மாவை அழைத்து அவருக்கு உபதேசம் செய்வார். இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கண்ணதாசன் கூட ஒரு பாட்டுல சொல்லுவார், ஒரு 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், ஆணவ மலத்திலே உயிர்கள் குருவை அறியாமல் இருந்தாலும் கூட தான் அறிந்து கொண்டு அந்த ஆன்மாவை அழைப்பார். எனவே நாம் குருவை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறு மலர் விரிந்தவுடன் வண்டு வருகிறதோ, எவ்வாறு மாங்காய் ஒரு காயானது கனியாகும் பொழுது குருவிகள் அல்லது கிளிகள் வருகின்றனவோ, அதை போலவே நாம் பக்குவம் பெற்றால் தானாகவே குரு நம்மை தேடி வருவார் என்பதை இதிலே அறிந்து கொள்ளலாம். இதுல ஒரு மாணாக்கரனுடைய அறிவு விளக்கத்தை குருவானவர் உலகிற்கு எடுத்து காட்டுவார் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன். சிவஞான முனிவர் அப்படின்னு ஒருவர், அவர் தான் காஞ்சி புராணத்தை எழுதுகிறார். அவருடைய சீடர் தான் கச்சியப்ப முனிவர். இவர் என்ன பண்றாரு, காஞ்சி புராணத்தை எழுதின சிவஞான முனிவர் காஞ்சிபுரத்துல இதை அரங்கேற்றம் செய்கிறார். அரங்கேற்றம் செய்தவுடன், முன்னாடி இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது. அப்ப ஒரு நூலினை அரங்கேற்றம் செய்ய வேண்டுமானால் புலவர் கூட்டத்தை அழைத்து கூட்டத்தை கூட்டி அந்த நூலை அவர்கள் முன்னால் படித்து பொருள் சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் அனைவரும் ஐயமர அறிந்தால்தான் அந்த நூலை அரங்கேற்றம் செய்ய அவர்கள் அனுமதிப்பார்கள். அப்படி இல்லையெனில் அவர்களுடைய ஐயத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எழுதியவரை சாரும். இவர் என்ன பண்றாரு, காஞ்சி புராணத்தை எழுதிய நமது சிவஞான முனிவர் முதலில் எடுத்த உடனே வணக்கம் பாடுகிறார். அவ்வாறு பாடும் பொழுது தில்லையிலே இருக்கிற நடராசர் துதியை பாடுகிறார். உடனே ஒரு புலவர் எழுந்தார், நீங்கள் காஞ்சி புராணம் எழுதுகிறீர்கள், இங்கே இருக்கிற ஏகாம்பரநாதரை துதி செய்வதை விடுத்து ஏன் சிதம்பரத்திலே உள்ள நடராசரை துதி செய்கிறீர்கள்? இதைத்தானே நீங்கள் முதலில் செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார். உடனே இவர் என்ன முதல்ல தடங்கள் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி, நாளைக்கு வைத்துக் கொள்வோம், நாளைக்கு இதற்கான விடை அளிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு கூட்டத்தை கலைத்து விட்டார். மறுநாள் காலையில் மீண்டும் கூட்டம் கூடியது. கூட்டம் கூடியவுடன் தன்னுடைய மாணாக்கரை பார்த்தார், கச்சியப்ப முனிவரை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு சிவஞானம் விளங்கி இருப்பதை கண்டார். உடனே அந்த புலவர் கூட்டத்தில், நீங்கள் நேற்று கேட்ட கேள்விக்கு என்னுடைய மாணாக்கர் பதில் சொல்வார் என்று சொன்னார். கேள்வி என்ன? நடராசர் துதியை ஏன் முதலில் பாடுகிறீர்கள்? இங்கே இருக்கிற ஏகாம்பரநாதரை தானே பாட வேண்டும் என்ற கேள்வி. உடனே அவர் என்ன சொன்னார், இங்கே அந்த திருக்கோயிலே இருக்கிற ஓதுவமூர்த்தியை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். உடனே ஒரு புலவர் போய் ஓதுவமூர்த்தியை அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்த உடனே காஞ்சிபுரத்தை பற்றிய ஒரு தேவாரத்தை பாடுங்கள்னு சொன்னார். அந்த ஓதுவாமூர்த்தி திருச்சிற்றம்பலம் என்று தொடங்கினார். இருங்க, காஞ்சிபுரத்துல இருக்கிற ஏகாம்பரநாதரை தான் நீங்க பாடணும், பாடுறதுக்கு தேவாரம் பாட வந்திருக்கிறீங்க, ஆனா ஏன் திருச்சிற்றம்பலம் சொல்றீங்க அப்படின்னு அவரை கேட்டார். கேட்ட உடனே, அது மரபுங்க, எல்லாரும் அப்படித்தாங்க சொல்லணும், திருச்சிற்றம்பலம் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த ஓதுவாமூர்த்தி சொன்னார். உடனே எல்லாருக்கும் அந்த மரபு கருதிதான் என்னுடைய குருநாதர் முதலிலே நடராசர் துதியை பாடினார். ஆக நாதத்திற்கு தோற்றமே நடராசர் தான். நாதத்திற்கும் நாதாந்தத்திற்கும் அவர்தான் முதல் என்பதனாலே நடராசரை பாடினார். ஆக ஒரு குருவானவர் சீடனினுடைய அறிவு விளக்கத்தை உலகம் அறியும் பொருட்டு செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்ப இப்ப இருக்கிற சிலர் என்ன பண்ணுவாங்க, தம் மாணாக்கருக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன், ஆஹா இவன் நம்மள மிஞ்சிருவான் போல இருக்கு, இதை அழுத்து இருக்கணும் அப்படின்னு அடக்கி வைப்பார்கள். ஆனால்
உண்மையிலேயே அறிவும் விளக்கம் பெற்ற குருநாதர்கள் தன்னுடைய சீடரை மேன்மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. எனவே உயிர்கள் ஆணவ மலத்தினாலே இறைவனுடைய திருவருளையும் அறிந்து கொள்ளவில்லை, குரு வடிவாக வந்திருக்கிற திருவருளையும் அறிந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு இருந்தாலும் கூட குருவானவர் பக்குவமுடைய ஆன்மாவை சேர்ந்து தேடி பிடித்து அவருக்கு தேவையான உபதேசங்களை செய்வார் என்பதை இதிலே தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது 45வது குறள். குரு வடிவாகிய போர்வை. இதுக்கு தலைப்பு குரு வடிவமாக வந்திருக்கிற போர்வை என்று சொல்றேன். என்ன தலைப்பு? குறள் பார்க்கிறோம். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. மீண்டும் படிக்கிறேன். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. இந்த பார்வை அப்படின்னா வேடர்கள் ஒரு விலங்கினை பிடிப்பதற்காக பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கினை வைத்திருப்பார்கள். இதுக்கு பேர் பார்வை விலங்கு என்று பெயர். பார்வை விலங்குனா இவங்க அதை முன்னாடியே பிடிச்சு எந்த விலங்கை பிடிக்கணுமோ அதே இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கை பிடித்து அதை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார்கள். கண்ணப்ப நாயனார் புராணத்துல கூட அந்த வேடுவர்களுடைய இல்லத்தை வர்ணிக்கிற போது அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல பார்வை விலங்குகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பார்வை விலங்கு இப்ப உதாரணமா மானை பிடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு மானை பிடிச்சு முன்னரே பழக்கப்படுத்தி அதை கட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மான் பிடிக்க போகணும் அப்படின்னு சொன்னா அந்த மானை அவுத்து விடுவாங்க. அந்த மான் எல்லா மான்களோடும் அங்க போகும். போன உடனே இது மற்ற மானை போலவே இருக்கிறதுனால மற்ற மான்கள் இதுகிட்ட பயம் இல்லாம வரும், அதோட பழகும். ஆனா இந்த மான் பழக்கப்படுத்தப்பட்ட மான் என்பதனால அந்த மான்களையும் அழைத்து கொண்டு வேடுவர்கிட்ட வந்துடும். அப்ப அந்த வேடர் மானை எளிமையாக பிடித்து விடுவார்கள். இதுதான் பார்வை விலங்கினுடைய தன்மை. ஆக பார்வை விலங்கு தோற்றத்தால ஏனைய விலங்கு போலவே இருக்கும். ஆனா அந்த வேடுவருக்கு தான் தெரியும் இது பார்வை விலங்கு அப்படின்னு. அதை போல இறைவன் மானை காட்டி மானை பிடிப்பது போல ஒரு சுத்த ஆன்மாவை இறங்கி அவரிடத்திலே சிவமயமாக்கி அவரை அனுப்புவார். அவர் என்ன பண்ணா, நம்ம வந்த உடனே இவரும் நம்மை போன்றவர் என்று அவர்களை கருத ஆகாது. அவர் நம்மை வழிகாட்டுவதற்காக, நம்மை தன்வயப்படுத்துவதற்காக நம்மிடத்திலே வந்திருக்கிறார். அப்படி வந்த உடனே இந்த பக்குவமுள்ள ஆன்மாக்கள் பழகிய காரணத்தினால அவர்களோட சேருவார்கள். அப்படி சேர்ந்த உடனே இவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் இறைவன் திருவடியை குரு காட்டுவார். இதுதான் குருவினுடைய தன்மை. அப்ப குரு தேவைதானா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. குரு இல்லாம நான் நூலறிவிலாயே கற்றுக்கொள்வேன். நூலை படிக்கிறோம், இப்ப திருவருட்பயன் படிக்கிறேன், நான் மட்டும் படிச்சுக்கலாம், ஆனா குரு தேவைதானா அப்படின்னு சிலர் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையில் குரு தேவை என்பதனை நாம இதில் தெரிந்து கொள்கிறோம். எனவே இறைவன் சுத்த ஆன்மாவை இறங்கி நம்மை போலவே நம்முடனேயே இருந்து நமக்கு சிவமாம் தன்மையை காட்டுகிறார். அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. பார்வை என மாக்கள்னா இங்க பக்குவமுடைய ஆன்மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம், இவர்களை தன்வயப்படுத்துவதற்காக போர்வை என காணா புவி. இது இறைவன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக போட்டு கொண்டு வந்திருக்கிற போர்வை என்று இந்த புவியிலே உள்ளவர்களுக்கு தெரியாது. இறைவன் என்ன போத்திக்கிறான்? இறைவனுக்கு நெற்றிக்கண் இருக்கு, கண்டம் கருத்து இருக்கு, மழு மான் எல்லாம் கையில வைத்திருக்கிறார்,
இதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு குரு வடிவமாக வந்திருக்கிறார். அதான் போர்வை என காணா புவி. இங்கே புவியில் உள்ள உலகத்தாருக்கு இது குரு வடிவம்தான் என்று தெரியாத அளவிற்கு மூடிக்கொண்டு, போர்வையாக மூடிக்கொண்டு வருகிறார்கள். இதைத்தான் இந்த குறள்ல சொல்றார். எனவே புவியில் உள்ளோருக்கு இது போர்வைன்னு தெரியாது. எப்படி பார்வை விலங்குன்னு மற்ற மான்களுக்கு தெரியாதோ அதே போல இந்த உயிர்களுக்கு இவர் இறைவன்தான் மறைந்து வந்திருக்கிறார். அதை அற்புதமா சொல்லுவார். தன்னுடைய கண்டம் கருத்ததையும் நெற்றிக்கண்ணையும் மறைத்து என்னுடைய குருநாதராக இவர் வந்தார் அப்படின்னு மெய்கண்டாரையும் மறைஞான சம்பந்தரையும் அவர்களுடைய மாணாக்கர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் பல இடங்கள். எனவே இறைவனே வந்திருக்கிறார் என்பதற்கு இதைவிட சான்று வேறு இல்லை என்று கூறலாம். ஆக தீ எவ்வாறு இரும்பை தன்வண்ணமாக்குகிறதோ அதை போலவே இந்த குருவானவர் இந்த ஆன்மாவை தன்வயப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுனால இதை எப்படி செய்வார்? ஒண்ணு, தன்னுடைய அருளினாலே, அருள் மொழியாலே சொல்லுவார், அல்லது திருவடி சூட்டலாம், திருவடி தீட்சை பண்ணுவதன் மூலம், அல்லது நயன தீட்சை பண்ணுவதன் மூலம். மொத்தம் 7 வகையான தீட்சைகள் சொல்லப்படுகின்றன. அந்த தீட்சைகளை குருநாதர் நமக்கு செய்விப்பார். ஏன் தீட்சை வேணும் அப்படின்னு கேட்டா, நாம வினைகள் 3ன்னு பார்த்தோம். அந்த 3 வினைகளும் சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் அப்படின்னு சொல்றோம். பிராரத்த வினையே இந்த பிறவியில நாம அனுபவித்தேதான் கழிக்க வேண்டும். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆகாமியம் வாராம இருக்கணும்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய செயல்களே என்று நாம் நினைச்சோம்னா அது ஆகாமியம் இல்லாமல் போய்விடும். ஆனா சஞ்சிதம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா தீட்சை தான் ஒரே வழி. ஆக சஞ்சிதத்தை குருவானவர் தீட்சையின் மூலம் எரிப்பார். ஆக தீட்சை, அதாவது சஞ்சிதம் முழுவதும் தீர வேண்டுமானால், சஞ்சிதம்ங்கிறது ஒரு பெரிய மூட்டை. பிறவிதோறும் நாம் செய்திருக்கிற வினைகளின் தொகுப்பு தான் சஞ்சிதம்னு சொல்றோம். அது இறைவன்கிட்ட இருக்கு. அப்ப இறைவன் அதை தான் நம்ம குருவானவர் தீட்சை கொடுப்பதன் மூலம் அதை எரிப்பார். ஆக இந்த 3 வினை கணக்கம் தீர்ந்துட்டா நமக்கு பிறப்பு இல்லை. சரிங்களா? அப்ப 7 வகை தீட்சைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். தீட்சைனா என்னன்னு கேட்டா, ஞானத்தை கொடுத்து பாசத்தை கெடுப்பது. ஒண்ணு கொடுத்தல், ஒண்ணு கெடுத்தல். அவர் என்ன பண்றாரு? ஞானத்தை கொடுக்கிறார். எதை கெடுக்கிறார்? நமது பாசங்களை, நமது வினைகளை கெடுக்கிறார். இதுதான் தீட்சை. தீட்சைங்கிறதுடைய வடமொழி. தீட்சா அப்படிங்கிறதுடைய பிரிவு தான், சேர்க்கை தான் தீட்சை. அந்த தீட்சையை 7 வகைப்படுத்துகிறார்கள். மொத்தம் 7 வகை இருக்கு. என்னென்னு கேட்டா, நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, வாசக தீட்சை, சாத்திர தீட்சை, அப்புறம் இன்னும் 2 தீட்சை, யோக தீட்சை, அவுத்திரி தீட்சை. ஆக மொத்தத்துல 7 தீட்சைகள் குருநாதரால் நமக்கு வழங்கப்பட இருக்கு. இப்போ நயன தீட்சை. நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். அப்ப குருவானவர் தன்னை சிவமாக பாவித்து, தன்னுடைய கண்களை சிவக்கண்களாக பாவித்து நம்மை பார்த்தாரே ஆனால் நமக்கு அருள் பெருகும், அருள் ஞானம் வரும். அதைத்தான் நயன தீட்சைன்னு சொல்றோம். அவர் என்ன பண்ணுவார்? தலை முதல் பாதம் வரை தன்னுடைய திருக்கண்களினாலே பார்த்து அருளுவார். அப்படி பார்த்து அருள்னா அதற்கு நயன தீட்சைன்னு பேர். இதுக்கு உதாரணமா மீனை சொல்லுவாங்க. மீன் தண்ணீரிலேயே முட்டையை போட்டுட்டு பிறகு கொஞ்ச நேரம் போய் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்க்குமா. பார்த்த உடனே அது பொரிக்கும். ஏன்னா இங்க இருந்து அடை காக்க முடியாது தண்ணீருக்குள்ள. எனவே அது பொரிஞ்சிடும். இது நயன தீட்சை. அது 2வது ஸ்பரிச தீட்சை. அந்த குருவானவர்
தன்னுடைய திருக்கரங்களினாலே நம்மை தொடுவார். அப்படி தொடும் பொழுது நமது மாயாமலம் நீங்கும். முதல்ல ஆணவ மலம் நீங்கும், இதுல மாயாமலம் நீங்கும். இதுக்கு ஸ்பரிசம் அப்படின்னா தொடுதல்னு பேர். ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொன்னா நம்மை தொட்டு அவர் தீட்சை கொடுப்பார். இது ஸ்பரிச தீட்சை. இது எடுத்துக்காட்டு சொன்னோம்னா கோழி. கோழி தன்னுடைய முட்டைகளை மேல் அமர்ந்து அடைகாத்து அவற்றை குஞ்சு பொறிக்க செய்யும். இதை போலவே பெருமானானவர் குரு மூலமாக நம்மை தொட்டு தீட்சை வழங்குவார். இது ஸ்பரிச தீட்சை. மானச தீட்சை என்றால் நம் மனத்துக்குள்ளேயே குரு பிரவேசிப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி பரகாய பிரவேசம்னு தன்னுடைய ஆன்மாவை வேறு கூட்டுக்கு மாத்துறாங்க இல்லையா, கூடு விட்டு கூடுபாய்கள்னு நம்ம அருணகிரிநாதர் வரலாற்றுல படிச்சிருப்போம். அந்த மாதிரி இல்லாம, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவார், நம்ம மனசுக்குள்ளாலே வந்துருவார். குருவானவர் மனத்துக்குள்ளே வந்து அவர் நினைப்பார். யோகத்தை நிலையிலே அவர் நம்ம கிட்ட வருவார், நம் மனசுல இருந்து தீட்சை அளிப்பார். அதற்கு மானச தீட்சைன்னு பேர். மனத்தால் எண்ணி தீட்சை வழங்குதல். அப்ப இவர் மனத்தை அவர் ஆகர்ஷித்துக் கொள்வார். இதுக்கு மானச தீட்சைன்னு பேரு. எடுத்துக்காட்டு ஆமை. ஆமை பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு மணலை வச்சு மூடிடும். பிறகு அது மனத்தால் நினைக்கும். அந்த முட்டைகளை மூடி வச்சிரும். அந்த முட்டைகளை மனதால் நினைத்து பொறிக்க செய்யும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆமையை சொல்கிறார்கள். ஆக யோக நிலையில இருந்து குருவானவர் மனதளவிலே நினைக்கிறதுக்கு மானச தீட்சை என்று பெயர். இதுல ஆன்ம போதம் நீங்கும். ஆன்ம போதம்னா நான், எனது, உயிர் அப்படிங்கிற பற்றிய அறிவு நீங்கி இறைவனுடைய திருவருளே நமது அறிவாக மாறும். அடுத்தது சாத்திர தீட்சை. சாத்திர வடிவிலே வேதம், ஆகமம் ஆகியவற்றை சுருக்கமாக அவருக்கு சொல்லுவார். அதற்கு சாத்திர தீட்சைன்னு பேர். இதுல நமக்கு அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா விளங்காம இருக்கிறது இல்லை, விளங்குற அளவுக்கு சுருக்கமாக சொல்லுவார். இது ஆகமம் அப்படிங்கிறது. அதே போல நம்ம சித்தாந்த நூல்கள் இவற்றை அனைத்தையும் சாத்திர தீட்சையாக வழங்குவார். இது ஒரு சித்தாந்தம் சொல்றதும் ஒரு சாத்திர தீட்சை தான். அடுத்தது வாசக தீட்சை. வாசக தீட்சையில தான் பஞ்சாக்கர மந்திரத்தை நமது வலது காதிலே சொல்லுவார்கள். அதாவது 5 அக்கரம் சொல்லுவோம். 5 அக்கரத்தின் நிலை அறிவித்து, அப்ப இத கூடவே 11 சம்ஹித மந்திரங்களை சொல்லுவார். ஆக இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதை உருவேற்றுவோம். அதைத்தான் வாசக தீட்சை என்று சொல்கிறார். அடுத்தது அவுத்ரி தீட்சைன்னு ஒரு தீட்சை. அந்த தீட்சை என்னன்னா ஹோமம் சம்பந்தப்பட்டது. தீ வளர்த்து அந்த ஹோமத்திலே இருந்து அந்த ஹோமம் வளர்ப்பதற்குரிய நமக்கு கொடுக்கிறது தான் தீட்சை. எனவே இதற்கு அவுத்ரி தீட்சை. அது ஹோமம் சம்பந்தப்பட்டது. இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஞானவதி, இன்னொன்னு கிரியாவதி. இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்குவோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், போக போக தெரிந்து கொள்ளலாம். இதை ஞானவதிங்கிறத சூக்குமமா செய்வாங்க, மனசுல அளவுக்கு செய்வார்கள். கிரியாவதி என்பது நம்ம குண்டம் வளர்த்து அதுல அக்னியை வளர்த்து அதிலே நமக்கு தீட்சை செய்வார்கள். அதன் முன்னிலையில அதுக்கு பேர் கிரியாவதின்னு பேர். மானசமா மனசுக்குள்ளாலேயே அவுத்திரி செய்யறதுக்கு சொன்னாங்கன்னா அதை ஓம சம்பந்தம் உடையதாகவும், கிரியாவதினா வெளியில இருந்து செய்வதாகவும் தீட்சை கொடுக்கிறார்கள். இதே ஆன்மாவினுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொன்னு சொன்ன யோக தீட்சைன்னு ஒரு தீட்சை. யோக நிலையிலிருந்து நமக்கும் யோகத்தை விளைவிப்பதற்காக சொல்வது யோக தீட்சை. ஆக மொத்தத்துல 7 தீட்சை அவர்கள் கொடுக்கிற வகையில. உயிரினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப 3 தீட்சைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு சமய தீட்சை, இன்னொன்னு விசேட தீட்சை, இன்னொன்னு நிர்வாண தீட்சை. சமய தீட்சை என்பது முதல்ல சைவர்களுக்கு முதல்ல சமயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு என்ட்ரன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி சொல்றது சமய தீட்சை.
அடுத்தது விசேட தீட்சை. அவர்களுக்கு எப்படின்னா சமய தீட்சைக்கு சரியை நிலையில இருப்பாங்க. விசேட தீட்சை கிரியை யோகம் ரெண்டும் செய்வாங்க. அவர்கள் சிவபூஜை செய்வார்கள். அந்த சிவபூஜை செய்யறவங்களுக்கு விசேட தீட்சை. அடுத்தது நிர்வாண தீட்சை என்பவர்கள் மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கக்கூடிய வல்லமை, அதாவது உரிமை பெற்றவர்கள். அவர்கள் நிர்வாண தீட்சை என்று சொல்வார்கள். அவர்கள் ஞான நிலையிலே நிற்பார்கள். ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகியவற்றிற்கும் 3 தீட்சைகளாக கொடுக்கப்படுகின்றன. அந்த நிர்வாணத்திலேயே 2 வகை இருக்குது. ஒண்ணு லோக நிர்வாணம், இன்னொன்னு சிவ நிர்வாணம். லோக நிர்வாணம்ங்கிறது அபரமுத்தியை அளிக்கக்கூடியது. சிவ நிர்வாணம் என்பது பரமுத்தியை அளிக்கக்கூடியது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், வேற பிறகு போக தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அந்த சிவ நிர்வாணத்திலேயே சத்தியோ நிர்வாணம் என்று ஒன்றும் அசத்தியோ நிர்வாணம் என்று ஒன்றும் இருக்கிறது. சத்தியோ நிர்வாணம் என்பது உடனே முக்தி கிடைப்பது. அசத்தியோ என்பது தேகத்திலேயே, இந்த உடம்பிலேயே இருக்கும்போது தேகத்தினுடைய முடிவில் முக்தி கிடைப்பது. சத்தியோஜாதம் என்பது, சத்தியோ நிர்வாணம் என்பது உடனே முக்தி அளிக்கும். அசத்தியோ என்பது தேகத்தினுடைய முடிவிலே, இந்த உடம்பு எப்ப முடியுதோ அப்ப முக்தி கிடைக்கும். இதெல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இருந்தாலும் இத்தனை வகை தீட்சைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்தந்த வகையில தான் குருவானவர் நம்மை எப்படி பார்வை விலங்கு பிடிப்பதை போல பிடிக்கிறார், நமக்கு அருள் உபதேசம் செய்கிறார் என்பதை இதிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இது அடுத்தது போகும். அடுத்த குறள். ஏன்னா தீட்சையினுடைய வகைகளை தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்தது. 46வது குறள். எமக்கு என், எவனுக்கு எவை தெரியும், அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர். திரும்பவும் படிக்கிறேன். எமக்கு என், எவனுக்கு எவை தெரியும், அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர். இந்த குறள் கொஞ்சம் புரிந்தும் புரியாமலும் இருப்பது போல தெரியும். கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா புரியும். எவனுக்கு எவை தெரியும், யாருக்கு என்ன தெரியும். யாருக்கு என்ன தெரியும்னா, ஒரு கலை ஒன்றை கத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த கலையில் வல்லுனர் யாரோ, அதை நன்கு தெரிந்தவர் யாரோ, அனுபவம் மிக்கவர் யாரோ, அந்த கலையை அவரிடத்திலே சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றார், எவனுக்கு எவை தெரியும். யார் அந்த கலையிலே வல்லுனராக இருக்கிறாரோ அவரிடத்திலே சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் நம்ம சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறார். உடனே மார்க்கெட்ல போய் புத்தகங்களை வாங்குறார். சமைப்பது எப்படி, சமையற்கலை, சமைத்து பார்க்கலாம், இப்படி பல நூல்களை வாங்குறார். வாங்கி அதை புக்கை வச்சுக்கிட்டு வரி வரியா படிக்கிறார். இது நூல் அறிவு. ஆனா அதை வச்சுக்கிட்டு அவர் சமையல் பண்ணினார்னு சொன்னால் அதை சாப்பிட முடியாது. உணவுப் பொருளும் சரியா வெளியே வராது. சமையல் பக்குவம் நிகழாது. எனவே அவர் சமையல் கலை தெரிந்தவரிடத்திலோ அல்லது அவருடைய தாயாரிடத்திலோ யாராவது ஒருவருடைய மேற்பார்வையிலேயே அதை செய்து கொள்ள வேண்டும். எனவே சாதாரண சமையல் கலைக்கே இப்படி என்றால், ஒருத்தர் லா படிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவரு கல்லூரியில, சட்டக்கல்லூரியில BA முடிச்சுட்டார். வெளியில வர்றார். வந்த உடனே ஒரு கோட்டை கொடுத்து நீங்க போய் நீதிமன்றத்துல வாதாடலாம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர் என்ன பண்ணுவார், அனுபவம் வாய்ந்த ஒரு வழக்குரைஞரிடம் ஜூனியரா சேர்ந்து அந்த நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளை தெரிந்து கொள்வார். அந்த சீனியரோட இவருக்கு அந்த கேஸ் கட்டுகளை எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடியே சென்று அவருக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ்களை எடுத்து தர வேண்டிய இடத்துல இருப்பார். பிறகுதான் சிறிது சிறிதாக அவருக்கு அவர் தேவையான பயிற்சியை கொடுப்பார். சின்ன வேலையை செய்யறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி கேஸ் கொடுப்பார். எனவே எந்த ஒரு கலையாக இருந்தாலும், மருத்துவரும் அப்படிதான், MBBS முடிச்ச உடனே கூட அவருக்கு தேவையான செய்முறை பயிற்சியினை
ஓராண்டு ஹவுஸ் சர்ஜன் என்று சொல்வார்கள். அந்த ஹவுஸ் சர்ஜன் முடிப்பாங்க. முடிச்சுட்டு வெளியே வரும்போதுதான் அவர் கைதேர்ந்த மருத்துவராக வெளியே வர முடியும். ஆக எந்த ஒரு கலையாக இருந்தாலும், கார் ஓட்டுறோம், கார் ஓட்டணும்னா கூட அவருக்கு தெரியும் இது ஆக்சிலேட்டர், இது பிரேக்கு, இது கிளட்ச்ன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவரை அருகிலே வைத்து கொண்டு ஒவ்வொன்றாக பயிற்சி பெற்று அதை ரோட்ல ஓட்டி பார்த்து அப்பதான் அவரால் கைதேர்ந்தவராக வர முடியும். இது சாதாரண உலகியல் கல்விக்கே இப்படி என்றால், நாம எல்லையற்ற பரம்பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால், எங்கும் பிரகாசமாக முற்றறிவுடையவனாக இருக்கக்கூடிய பெருமானை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நிச்சயமாக அது சம்பந்தமான அனுபவம் வாய்ந்த ஒரு திறமைசாலியை நாம் உருவாக பெற வேண்டும். அததான் சொல்றார், எவனுக்கு எவை தெரியும், யாருக்கு எந்த கலை தெரியும், அந்த கலை தெரிந்தவரிடம் தமக்கு அவரிடம் சென்று அதை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அவரை கேட்கணும். அவனை வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டுட்டோம்னா எமக்கு என் தவிர, அப்ப குருவே வேண்டான்னு சில பேர் சொல்றாங்களே, இது முறையா? எமக்கு எனக்கு எதுக்கு குரு வேணும்? தவிர அவங்க வேண்டியதே இல்லையே, ஞானாசிரியருடைய துணை இல்லாமல் நான் எவ்வாறு அதை கற்றுக்கொள்ள முடியும்? ஆக உலகியலுக்கே இப்படி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருவர் வேண்டுமானால் குருவும் அதுபோல இருக்க வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க, குரு வேண்டாம், நானே நூல்களை படித்துக் கொண்டு தெரிந்து கொள்வேன் என்று நினைக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே குருவினுடைய அவசியம் இதிலே சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா சாத்திர தீட்சை என்பது இதன் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. ஆக சாத்திர நூல்களை படிக்க வேண்டுமானால் ஒரு குரு மூலமாக படிக்க வேண்டும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா, நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய உவே சாமிநாத ஐயர், அவர் என்ன பண்றாரு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சென்று அவர் அருகே இருந்து பல நூல்களை அவர் மூலம் கற்றார். அதனாலதான் அவரு ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி ஊர்தோறும் கால் தேய நடந்து பல ஓலைச்சுவடிகளை சேகரித்து அவற்றை பதிப்பித்து இன்றைக்கு நாம் சங்க நூல்களை படிக்கிறோம் என்றால் அந்த தமிழ் தாத்தாவினுடைய உழைப்புத்தான் என்று படித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே உவேசா அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பயின்றார், உடனிருந்து பயின்றார். அவர்கிட்டதான் நம்ம வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் பயின்றார்கள். எப்படி ஞான பரம்பரை வந்திருக்கோ அதே மாதிரி இது ஒவ்வொன்றாக படிச்சு கொண்டு வந்தவர்கள். உவேசா மாதிரி கீவாஜா அவர்களிடம் பயின்றவர்கள். மிகச்சிறந்த தமிழறிஞர் கீவாஜா அவர்கள், கீவா ஜெகநாதன் அவர்கள். சங்க காலத்துல பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டுக்கு மிகச்சிறந்தவர் கபிலர் தான். அவரிடம் கிரகஸ்தன் என்கிற ஒரு மன்னர் அவரிடம் இருந்து பல சங்க நூல்களை படித்திருக்கிறார். குறிஞ்சி திணையை பற்றி நன்கு கற்றிருக்கிறார். இதை விட சிறப்பா குருவினுடைய இன்றியமையாமையை யாரும் சொல்ல முடியாது. இன்றியமையாது அப்படின்னா இன்றி அது இல்லாமல் அமையாது, ஒண்ணுமே நடக்காது என்ற பொருளிலே தான் இன்றி அமையாது என்று சொல்றோம். அதே போல குமரகுருபரர், அவருடைய வாழ்வு உங்களுக்கு தெரியும். அவர் சிறு வயதில் 5 வயது வரை வாய் பேச முடியாதவர். அவர்களுடைய பெற்றோர் திருச்செந்தூருக்கு அந்த குழந்தையை அழைத்து சென்று தவம் இயற்றினார்கள். முருகப்பெருமானினுடைய திருவருளினால் அந்த குழந்தை பேசத் தொடங்கியது, அல்ல பாடத் தொடங்கியது. கந்தர் கலிவெண்பா என்கிற மிகச்சிறந்த ஒரு ஒப்பற்ற ஒரு நூலினை பாடியது. அந்த முருகப்பெருமானினுடைய கையிலே இருக்கிற பூவை நினைந்து பூமேவு செங்கமல புத்தேழும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் என்று தொடங்கிய ஒரு கலிவெண்பாவை பாடியது.
கந்தபுராணம் 10,000 பாடல்கள். அதை மிகவும் சுருக்கமாக அத்தனை செய்திகளையும் மிக அற்புதமாக சொல்லக்கூடிய நூல் தான் இந்த கந்தர் கலிவெண்பா. இதுல முருகப்பெருமானினுடைய அவதாரம், முதல்ல சிவனினுடைய பெருமை, சிவன் எவ்வாறு முருகப்பெருமானாக அவதாரம் எடுத்தார் என்று சொல்லுவார்கள். பிறகு முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்கள், 12 கைகள், அப்படியே ஒண்ணு அற்புதமா விளக்கிட்டே போயிருப்பார். ஒவ்வொன்றினுடைய வேலை என்ன, 12 கரங்களுக்கு என்னென்ன வேலை, இப்படியே சொல்லிட்டே வருவார். அதுல ஒரு இடத்துல எப்படி ஓசோன் படலம் சூரிய ஒளியிலிருந்து நம்மை காக்கிறதோ அதே போல ஒரு கை வானத்திலே இருந்து வெப்பத்தை வராமல் பாதுகாக்கிறது என்று ஒரு கை என்று சொல்லியிருப்பார். இவ்வாறு மிகச்சிறந்த அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய நூல் தான் அந்த கந்தர் கலிவெண்பா. அவர் மதுரைக்கு வர்றார். அவர் தான் மீனாட்சி அம்மை மீது 100 பாடல்கள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடினார். அது அரங்கேற்றம் செய்யும் பொழுதுதான், தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் என்ற பாடல் பாடுகிற பொழுதுதான், மலையத்துவசம் பெற்ற பெருவாழ்வே வாழ்க வருக வருகவே என்று வருகை பதுவம் பாடுகிற பொழுது, மீனாட்சி அம்மையே சிறு பெண்ணாக பட்டு பாவாடை அணிந்து சட்டை அணிந்து மன்னருடைய மடியிலே அமர்ந்து மன்னருடைய முத்து மாலையை கழற்றி குமரகுருபரருக்கு போட்டதாக வரலாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மையினுடைய திருவருளையும் பெற்றவர். அங்க திருச்செந்தூர்ல முருகனுடைய திருவருளை பெற்றவர், இங்க மீனாட்சி அம்மையினுடைய திருவருளை பெற்றவர். இருந்தாலும் அவருக்கு குருவருள் வேண்டும், குருவை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு அவர் எல்லா தலங்களுக்கும் சென்றார். அவருக்கு ஒரு அசரீரி சொல்லியது, நீங்கள் எந்த இடத்திலே உங்களுடைய வாக்கு தடைப்படுகிறதோ அவர்தான் உங்களுக்கு குரு. யார் முன்னிலையிலே உங்களுடைய வாக்கு தடைப்படுகிறதோ அவர்தான் உங்களுக்கு குரு என்று அசரீரி சொல்லிற்று. இவர் போயிட்டே இருக்கிறார், தலங்கள் தோறும் போறார். தருமபுரத்திற்கு வருகிறார். தருமபுரத்துக்கு வரும் பொழுது அங்கே 4வது பட்டமாக மாசிலாமணி தேசிகர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் எல்லாரும் சொல்றாங்க, குமரகுருபரன் ஒருத்தர் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்றவர், கந்தர் கலிவெண்பா இயற்றியவர், மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியவர் என்று சொன்னார். பார்த்தார். உடனே அவர் கேட்டார், இவரு என்ன கேட்டாருன்னா, இந்த சேக்கிழார்ல பெரிய புராணத்துல, சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல 5 பேரறிவும் கண்களே கொள்ளன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலுக்கு அனுபவ விளக்கம் கூறுங்கள் அப்படின்னு குமரகுருபரரை அவர் பணித்தார். இவ்வளவு இலக்கிய தரம் வாய்ந்த சொற்களை சொன்னவருக்கு அங்கே வாக்கு தடைப்பட்டது, சொல்ல நான் எழலை. உடனே அவர் என்ன பண்ணாரு, இவர்தான் நமக்கு குரு என்று விழுந்து வணங்கினார். அவருக்கு அங்கு வாக்கு தடைப்பட்டதுனால மாசிலாமணி தேசிகரை இவர் குருவாக கொண்டார். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படி எதுக்கு சொல்ல வரேன், இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் கூட குருவருள் அவசியம் வேண்டும் என்பதனை அந்த குமரருடைய வரலாற்றிலே தெரிந்து கொள்கிறோம். அவர் தான் என்ன பண்றாரு, அவருடைய ஆணைக்கு இணங்க காசிக்கு செல்கிறார். பல தலங்களை தரிசனம் செய்து காசிக்கு செல்கிறார். காசியிலே சென்று திருமடம் அமைக்கிறார். அங்கே இருக்கிற மன்னருடைய உதவியினாலே சகலகலாவல்லி மாலை பாடி திருமடம் அமைக்கிறார். அமைத்து ஆண்டுதோறும் தன்னுடைய குருவை தரிசனம் செய்வதற்காக இங்கே வருகிறார். வந்து தர்மபுரத்திலே அவரை மாசிலாமணி தேசிகரை வணங்கிவிட்டு செல்கிறார். பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் வர நேர்கிறது என்று சொல்லி அருகிலே உள்ள திருப்பனந்தாளில் ஒரு மடத்தை அமைக்கிறார். அதனாலதான் திருப்பனந்தாளில் இருக்கிற மடத்திற்கு காசி மடம் என்றே சொல்லுவார்கள். எனவே தருமபுரத்திலே இருக்கிற தர்மயாதீனத்திற்கு சிஷ்ய மடம் தான் இந்த திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடம். எனவே
அவரு தன்னுடைய குருவான மாசிலாமணி தேசிகரை எண்ணி பண்டார மும்மணி கோவை என்கிற ஒரு நூலை, ஒரு அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ஏன்னா சித்தாந்தம் படிக்கும்போது பண்டார மும்மணி கோவையும் இப்ப பாடத்துல இப்ப சேர்த்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு, ஆக பண்டார மும்மணி கோவை அப்படிங்கிற நூலை படிக்க வேண்டும். அந்த நூல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல், எற்கமலம் செய்யும் எழில் மாசிலா மணித்தன் பொற்கமலம் சென்னி பொலிவித்தேன், நற்கமலை ஊரில் குறுகினேன் ஓர் மாத்திரை அளவின் என் பேரில் குறுகினேன் பின். இந்த பாடல்ல ஒரு சிறப்பு இருக்கு. ஓர் மாத்திரை அளவு என் பேரில் குறுகினேன் பின். அவரு உபதேசம் செய்கிறார், குருவானவர் உபதேசம் செய்கிறார். செய்வதற்கு முன் இவர் எப்படி இருந்தார், செய்வதற்கு பின் எப்படி ஆகிவிட்டார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றார். அவரு எனக்கு தீட்சை கொடுத்தார். தீட்சை கொடுத்தவன்னு என்னுடைய பேர்ல, கமலைனா திருவாரூர், என்னுடைய பேர்ல ஒரு மாத்திரை அளவு குறைந்தது, குறுகியது. அது என்ன ஒரு மாத்திரை அளவு? ஒரு குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. சொல்லக்கூடிய நேரம் எவ்வளவு கால அளவு சொல்லணும், அதுதான் மாத்திரை அப்படின்னு சொல்றோம். ஆக என் பேரில் குறுகினேன். குறுகுதல் என்றால் 2 மாத்திரையா இருந்தது, 1 மாத்திரையா குறுகிடுச்சு. புரியலையே. அவரு முதல்ல சீவனா இருந்தார். ஜீவன் சொல்றோம் இல்ல, அந்த சீவனா இருந்தார். சீங்கிறது நெடில், 2 மாத்திரை. அத 1 மாத்திரையா குறுகிட்டார், குறுகி போச்சு. அப்ப 1 மாத்திரையா குறுகிச்சுன்னா சீவன் சிவன் என மாறியது. அப்ப எவ்வளவு ஒரு இலக்கிய நுணுக்கத்தோட சீவன்கிற 2 மாத்திரை உள்ள ஒரு பேரு 1 மாத்திரையாக குறுகிடுச்சு அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை குமரகுருபரர் இந்த வெண்பாவிலே சொல்லி இருக்கிறார். அணி இலக்கணத்துல இதற்கு மாத்திரை குறுக்க அணின்னு பேரு. மாத்திரை குறுக்க அணின்னா மாத்திரை அளவுல குறைந்தது. இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடல் மட்டும்தான் இருக்கிறது என்பது மிகச் சிறந்த ஒரு அற்புதம். எனவே குமரகுருபரர் இவ்வாறு உபதேசம் பெறுவதற்கு முன் ஜீவனாக இருந்தவர் உபதேசம் பெற்ற பிறகு சிவனாக மாறியிருக்கிறார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த பண்டார மும்மணி கோவையில 3 பாக்களால் ஆகிய மணிகள் கோப்பது போல 3 பாக்களால அமைக்கப்பட்ட ஒரு நூல் தான் இந்த மும்மணி கோவை. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. கேக்குது, நடுவில் ஒரு போன் வந்துச்சு. ஆக எந்த விதமான அருள் இருந்தாலும், இறைவனுடைய திருவருள் இருந்தாலும் கூட குருவருள் நிச்சயமாக வேண்டும் என்பதனை இந்த பாடலிலே அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஆக நாம இப்ப பார்த்திருக்கிறது 46வது குறள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வ தமக்கு அவனை வேண்ட தவிர. ஆக இது படிப்பதற்கு கொஞ்சம் நடை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட இதை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இவ்வளவு தெளிவான விளக்கம் நாம குமரகுருபருடைய பிறவி இதுல தெரிந்து கொள்கிறோம். அதே போல இன்னொன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, பிறவியிலேயே கண் இல்லாதவனுக்கு
ஒரு மருத்துவ முறையினால கண் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். கண் வந்தாலும் கூட அவருக்கு இந்தந்த பொருள் இன்னது என்று சொல்வதற்கு ஒருவர் தேவை. அந்த மாதிரி சொல்வதற்கு ஒருவர் தேவை என்பதுதான் குருவினுடைய அவசியம். குருவினுடைய அவசியத்தை இந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். 47வது குறள் இது நயன தீட்சையினுடைய அவசியத்தை சொல்கிறது. இதுக்கு தலைப்பு இருள் நீங்குவது குருவின் திருநோக்கால். நயன தீட்சை பார்த்தோம், கண்ணால பார்க்கிறதுன்னு சொன்னோம். அதனால இந்த திருநோக்கால எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று அதனால் விளக்கம் சொல்ல போறோம். குறள் விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண். விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண். இவன் கண், இவனுடைய கண் பார்வையினாலே இருள் போவது. இருள் போவதுன்னா நமது ஆணவ மலமானது நகர்கிறது. அடுத்தது விடம் நகுலம் மேவினும். நகுலம்னா கீரின்னு அர்த்தம். மேவினும்னா கீரியே அந்த விஷத்தை நீக்கணும்னு நினைச்சா கூட அது விஷம் நீங்காது. எப்ப நீங்கும்? மெய்ப்பாவகனின் மீளும். மெய்ப்பாவகனின் மீளும்னா அந்த கீரியினுடைய மந்திரத்தை விடாமல் உச்சரித்து உச்சரித்து அவராக அந்த கீரியாகவே மாறிய பாவகம் கொண்ட ஒருவன் இருக்கிறான். அவனை அழைச்சிட்டு அந்த விடம் தீண்டியவனை பார்த்தா அந்த விடம் நீங்கும். பாருங்க, நகுலம்னா கீரின்னு சொன்னேன். விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும். பழைய காலத்துல கருட மந்திரம் என்று ஒரு மந்திரம் கருடனுக்கு சொல்லுவாங்க. இவர் கீரிக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம கருடனுக்கு சொல்லிட்டு இங்க வருவோம். கருட மந்திரம் அப்படிங்கிறது கருடனை நேர்ல பாக்குறோம். அது ஒரு கருடன், அது நேர் பார்க்கிற கருடன். அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு கருட மந்திரம்னு பேரு. இந்த மந்திரத்தை அவர்கள் இடைவிடாது உச்சாரணம் செய்வார்கள். அப்படி உச்சாரணம் செய்து 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 அந்த கருடனுடைய வலிமையை அவர்கள் பெறுவார்கள். அவர்களே கருடனாக மாறுவார்கள். அப்ப கருடனுக்குள்ள தெய்வம் இருக்கு பாருங்க, அதிதெய்வம். அதிதெய்வம் என்ன பண்ணும்? அந்த சக்தி முழுவதையும் அந்த உச்சாரணம் செய்கிறவனுக்கு தரும். அதுதான் பாவகன். அப்ப மெய்ப்பாவகன்னா ஆரம்பத்துல இருந்து இடைவிடாது யாரு உச்சாரணம் செய்கிறார்களோ அந்த மந்திரத்தை அவருக்கு அந்த கருடனுடைய சக்தி வந்துவிடும். இப்போ ஒருத்தர் கருடன் தீண்டிடுச்சு, அதாவது பாம்பு தீண்டிடுச்சு, விஷம் ஏறிக்கிட்டே இருக்கும். விஷம் ஏறிட்டு இருக்கும்போது பழைய காலத்து மருத்துவ முறை என்னன்னு கேட்டா, மெய்ப்பாவகனை அழைச்சிட்டு அந்த மாதிரி கருட மந்திரம் உச்சரிக்கிறவங்களை தெரிஞ்சிட்டு அவங்கள்ட்ட இங்க சொன்னா அந்த விடம் நீங்கும். ஆனா உண்மையிலேயே கருடனே பிடிச்சிட்டு அவர்கிட்ட காட்டினா கூட போகாது, விஷம் போகாது. அதே போலத்தான் எப்படி கருட மந்திரம் உச்சரிக்கிறார்களோ அதே போல கீரி என்பது பாம்புக்கு பகை, நமக்கு தெரியும். அந்த கீரியினுடைய மந்திரத்தை உச்சாரணம் செய்து அவர்கள் பாவகனாக மாறியிருப்பார்கள். அவர்களை கொண்டு அந்த விஷம் தீண்டியவனை பார்த்தாலே அந்த விடம் நீங்கிவிடும். எப்போ? விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண். இவனுடைய கண் பார்வையினாலே அந்த அறியாமையானது, ஆணவம் என்கிற அறியாமையானது நீங்கிவிடும். அப்படி நீங்கிறதுனால நகுலம் மேவினும்னா கீரியே அவன் மேல விழுந்தாலும் கூட அந்த விடம் நீங்காது. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இறைவன் நமக்குள்ளதான் இருக்காரு. ஏன் இவர் ஆணவ மரத்தை நீக்க கூடாதா? அப்புறமா குருவா அப்புறம்தான் நீக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்குதான் இதை சொல்றாரு. கீரியே வந்தாலும் கூட அந்த விஷம் நீங்காது. ஆனா கீரி மந்திரத்தை உபதேசம் செய்து அந்த பாவகனா இருக்கிறவன் வந்தான்னா அந்த விடம் நீங்கும். இதுக்கு வழக்கமா ஒண்ணு சொல்லுவாங்க. ராமபுரான்
அனுமனை கூப்பிட்டு கேட்டாராம், இந்த மாதிரி கல்லை நீங்க போட்ட உடனே அது மிதக்குது, நான் போட்டா மிதக்குமான்னு கேட்டாராம். உடனே ராமபிரான் போட்டாராம், அது மிதக்கலையா, ஆழ்ந்துடுச்சான், மூழ்கிடுச்சான். உடனே அனுமரை கேட்டாராம். உடனே அனுமன் என்ன சொன்னாரா, நான் ஒவ்வொரு கல் போடும் போதும் ராமராமன்னு ராம மந்திரத்தை சொல்லி போடுறேன், அதனால அது மிதக்குது. ஆனால் நீங்க சும்மா போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆக ராமனை விட ராம நாமத்தினுடைய மகிமை அதிகம் அப்படிங்கிறத அனுமனுடைய கதையாக சொல்லுவார்கள். அதே போல உண்மையிலேயே கீரி வருவதை விட கீரி மந்திரத்தை உபதேசம் செய்த அந்த உபாசகன் சக்தி மிகவும் அதிகம். ஆக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் மந்திர நூல்கள் 3 விஷயமா சொல்லுது. ஒண்ணு பௌதீக பொருள், ஒண்ணு ஆன்மீக பொருள், மூன்றாவது தெய்வீக பொருள். பௌதீக பொருள்னா நாம பார்க்கறது, இப்ப கீரியை பார்க்கிறோம் அல்லது கருடனை பார்க்கிறோம், அது பௌதீக பொருள். ஆன்மீக பொருள்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, கருட மந்திரம், அந்த மந்திரம் ஒரு ஆன்மீக பொருள். அடுத்தது தெய்வீக பொருள் அப்படின்னு சொன்னா அதற்கு உள்ளே அதிதெய்வம் ஒண்ணு இருக்கு. ஆக ஒவ்வொரு பொருளுக்கும் 3 இருக்கு. அந்த மந்திரத்தை விடாமல் உச்சாரணம் செய்தவர்கள் தான் இந்த பாவகன் என்று சொன்னார்கள். ஆக அந்த பாவகனினால் விஷம் தீரும். அந்த மாந்திரீகன் மந்திரத்தை மீண்டும் 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 சொல்லி 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 அந்த சக்தி, அந்த தெய்வீகம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வ சக்தியானது, அருட்சக்தியானது அவனிடத்திலே இருக்கும். அவனுடைய பார்வைப்பட்டால் அந்த விஷம் நீங்குமாறு போல குருவானவர் பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சாரணம் செய்து 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 அருட்சக்தி தம்மிடத்திலே வரப்பெற்றவர்கள் நம் நயன தீட்சையினாலே, பார்வையினாலே நமது ஆணவ மலம் முற்றிலும் நீங்கிவிடும் என்று இந்த குறள் சொல்லுகிறது. எனவே இதுகாரும் நாம் பார்த்த வரையிலே தீட்சையினுடைய வகைகளை பார்த்தோம், நயன தீட்சை எவ்வாறு தீர்க்கிறதுன்னு பார்த்தோம், குருவினுடைய இன்றியமையாமை பார்த்தோம். குரு இருந்தால்தான் நமக்கு திருவருள் கிடைக்கும். ஆக திருவருளே கிடைத்தாலும் கூட குருவருள் அவசியம் தேவை என்பதனை இன்று பார்த்திருக்கிற 4 குறளிலும் பார்த்திருக்கிறோம். ஆக குருவருளை நாம் வேண்டி குருவருளினால் நாம் அனைத்து வளமையையும் பெற்று நாம் மிகச் சிறப்புற வாழ்வோமாக என்று கூறி இதுவரை கேட்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி இதனுக்கு வாய்ப்பளித்த பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மையை வாழ்க, யானித நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார். சிவாய நம. சிவாய சிவாய சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்கய்யா. ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. ஐயா வந்திருக்காரு, அவரு பேச சொல்லலாம்.